அம்பத்தூர் வடக்கு பகுதி திமுக சார்பில் ஒருங்கிணைக்க பெற்று வெற்றிகரமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிற போராடி ஓய்வதில்லை என்னும் நினைவேந்தல் நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அம்பத்தூர் வடக்கு பகுதி கழக செயலாளருமான அன்பு சகோதரர் ஜோசப் சாமுவேல் அவர்களே, இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆற்றல்மிகு செயல் வீரர் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா ராஜன் அவர்களே, PK மூர்த்தி, PSP ராஜகோபால், MTR நாகராஜ், டாக்டர் G சாந்தகுமாரி, வி ரமேஷ் என்கிற நீலகண்டன், LPF மோகன், டாக்டர் AP பூர்ணிமா, GV நாகவல்லி, கு ஆயிரம், கு கிருஷ்ணமூர்த்தி, J பாலமுருகன் ஆகிய கழகத்தின் முன்னோடிகளே மற்றும் வட்ட கழக செயலாளர்களே, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற வடக்கு பகுதி மாவட்ட பிரதிநிதிகளே, அம்பத்தூர் தொகுதி மேற்பார்வையாளர் சன் முனியாண்டி அவர்களே, 86வது வட்ட செயலாளர் என் கமல் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவரும் தமிழக சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவருமான அண்ணன் சுபவி அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மூத்த தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநில பொறுப்பாளர்களே, பகுதி கழக நிர்வாகிகளே, பொதுக்குழு உறுப்பினர்களே, பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னோடு வருகை இருந்திருக்கிற கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் தம்பி கு.க. கதிர்நிலவன், மாவட்ட செயலாளர் தேவ ஞானமுதல்வன், தொகுதி செயலாளர் இப்ராஹிம், மாநில அமைப்பாளர் பேரறிவாளன், மண்டல துறை செயலாளர் ராவணசங்கு, அம்பேத் தேவன், கோட்டி, ராஜா, அந்தோனி, பாவாணன், பழனி, கார்த்திக், சுந்தர், ஏசு, விஜய், ஆனந்த் உள்ளிட்ட தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளையொட்டி இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு முதலில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். அவர் இன்று நம்மிடையே இல்லை, ஆனாலும் அவர் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை தளபதி அவர்களின் தலைமையிலான அரசு, சமூக நீதி அரசு உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நினைவேந்த நிகழ்வை போராடி ஓய்வதில்லை என்னும் தலைப்பில் ஒருங்கிணைத்திருப்பது ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒன்று. அலைகள் ஓய்வதில்லை என்பதைப் போல
போராட்டங்கள் ஓய்வதில்லை என்று நான் சொல்வதுண்டு. ஆனால் இங்கே போராடி ஓய்வதில்லை. மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்னும் ஓய்வெடுக்கவில்லை, அவர் போராடிக்கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த தலைப்பு நமக்கு உணர்த்துகிறது. அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம், இந்த மண்ணுலகை விட்டு மறைந்திருக்கலாம், ஆனாலும் அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய போராட்டம் ஓய்வதில்லை என்பதை எடுத்துச் சொல்லுகிற ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன். தமிழக அரசியலில் தொடர்ந்து பல பத்தாண்டுகளாக, அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு மைய புள்ளியாக, அரசியல் களத்தின் மைய புள்ளியாக, அச்சாணியாக இருந்து எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களின் சிந்தனைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. தமிழக அரசியலில் கலைஞரை போல கடுமையான எதிர்ப்புக்கு ஆளான ஒரு தலைவர் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் இந்த தலைப்பு அவருக்கு பொருந்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையை ஏற்று களவாடிய பல தலைவர்கள் உண்டு, ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்கள் உண்டு, ஆற்றல் வாய்ந்த எழுத்தாளர்கள் உண்டு, ஆற்றல் வாய்ந்த சிந்தனையாளர்கள் உண்டு. உங்களுக்கு தெரியாததல்ல, நான் பட்டியலிட தேவையில்லை. தம்பி வா தலைமை ஏற்கவா என்று அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர் நாவலர் நெடுஞ்செழியன். அவருடைய பேச்சை கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் அனைவருமே மெச்சி பாராட்டக்கூடிய அளவுக்கான பேச்சாற்றல் வாய்ந்தவர். என்.வி. நடராசன், கே.ஏ. மதியழகன், பேராசிரியர் அன்பழகன், பட்டுக்கோட்டை அஞ்சாநெஞ்சன் அழகிரி, இப்படி ஒரு பெரிய பட்டியல். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேராளுமை என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள். அண்ணா அவர்களின் பேச்சு ஒரு கோணத்தில் அனைவரையும் மெய்மறக்க செய்யும், மெய் சிலிர்க்க வைக்கும், கவர்ந்து எடுக்கும் என்று நாம் பாராட்டுகிற வேளையில் நாவலர் நெடுஞ்செழியன் எழுந்து பேசினான். அது ஒரு வகையிலே மக்களை மயக்கும். அந்த வரிசையில் கலைஞர் அவர்களும் ஒரு மகத்தான ஆளுமை, பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் ஒருங்கே இணைந்த ஆளுமைக்கு ஒரு தலைவர். அண்ணாவுக்கு பிறகு யார் என்ற கேள்வி எழுந்தபோது முறைப்படி நாவலர் நெடுஞ்செழியன் தானே தலைவராக வேண்டும். ஆனால் அமைச்சரவையின் வரிசையிலே 7வது இடத்திலே இருந்த கலைஞர் அந்த தலைமை பொறுப்பை ஏற்கும் சூழல் உருவானது. அதற்கு 2 காரணம். ஒன்று, அவருக்கு இயல்பாகவே இருந்த ஆளுமை திறன், எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும். இன்னொன்று, இலக்கை அடைய வேண்டும்,
அடைகிற வரை ஓயக்கூடாது என்கிற போர்க்குணம், அந்த போராளிக்குரிய போர்க்குணம். அண்ணாவே அவரை அப்படி மெச்சுவதாக மேடையில் நாம் கேட்டிருக்கிறோம். என்னோடு கடைசி வரை இருந்து என்னை படுக்க வைத்து விட்டு பிறகு வீட்டுக்கு செல்வார் கருணாநிதி. எப்போது போய் படுப்பார் என்று தெரியாது. ஆனால் விடிவதற்கு முன்பே எழுந்து முரசொலிக்கு கடிதம் தீட்டுவார். பிறகு என்னை வந்து எழுப்புவார் என்று கலைஞரின் ஓயாத உழைப்பை அவர் மெச்சி பாராட்டியதை மேடைகளில் நாம் கேட்டிருக்கிறோம். ஓயாத உழைப்பு என்பது போர்க்குணத்தோடு இணைகிற போதுதான் வெற்றிகரமாக அமையும். இல்லை என்றால் அது விழலுக்கு இணைத்த நீராகிறது. எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற போர்க்குணம், பகைவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற போர்க்குணம், ஏற்றுக்கொண்ட கொள்கைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான போர்க்குணம், வாதாடுவதாக இருந்தாலும் போராடுவதாக இருந்தாலும் எதிரிகளை பந்தாடுவதாக இருந்தாலும் அதற்கு போர்க்குணம் என்பது இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. அப்படி போர்க்குணம் வாய்ந்த ஒரு போராளியாக இருந்ததன் அடிப்படையில் தான் அண்ணாவின் தம்பிகளின் படைவரிசையில் அவர் 7வது 8வது இடத்தில் இருந்தாலும் கூட அடுத்து இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமையாக அவர் மிளிர்ந்தார். ஒரு கட்சியிலே ஒரு வட்ட செயலாளராக பொறுப்புக்கு வருவதற்கு எவ்வளவு போராட்டம், பகுதி செயலாளராக ஆவதற்கு எவ்வளவு போராட்டம், மாவட்ட செயலாளராக வேண்டுமானால் எவ்வளவு போராட்டம். அது உட்கட்சி போராட்டம். உட்கட்சியிலே நிகழ்கிற போராட்டம், அந்த போராட்டத்தில் வென்றாலும் புறநிலையில் இருந்து வருகிற தாக்குதல்களையும் எதிர்கொள்ளுகிற போர்க்குணம் தேவை. பெரியார் அரசியலை அண்ணாவும் பேசினார், நாவலர் நெடுஞ்செழியனும் பேசினார், பேராசிரியர் அன்பழகன் அவர்களும் பேசினார். அவருடைய படைவரிசையில் இருந்த அவ்வளவு பேரும் பெரியாரின் அரசியலைத்தான் பேசினார்கள். ஆனால் அன்றைக்கே குறிவைக்கப்பட்டவர் கலைஞர் ஒருவர் தான். தாக்குதலுக்கு உண்டானவர் கலைஞர் தான். பாண்டிச்சேரியிலும் அவரை தாக்கி படுகொலை செய்ய முயற்சித்தார்கள். தப்பி பிழைத்தார். பெரியார் தன் அடியில் கிடத்தி அவருக்கு மருந்து பூசினார் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புதுச்சேரியிலே பொதுக்கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்புகிற போது இந்த கழகத்திலேயே குறிவைத்து தாக்கப்பட்டவர் கலைஞர். அதே போல சென்னையில் கோட்டூர்புரத்திலே அடித்து கூவத்திலே தூக்கி போட்டார்கள் என்றெல்லாம் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்கூட்ட மேடைகளில் கேட்டிருக்கிறோம். அவருடைய வரலாற்றில் படித்திருக்கிறோம். அன்றைக்கு அண்ணாவுடைய அரசியலைத்தான், பெரியாருடைய அரசியலைத்தான் கலைஞர் பேசினார். ஆனால் கலைஞர் தாக்கப்பட்டார், குறிவைக்கப்பட்டார். அதற்கு என்ன காரணம்? கலைஞரிடத்தில் இருந்த அதிதீவிரமான போர்க்குணம் தான். இந்த நபர் வளர்ந்தால், வளர்ச்சி அடைந்தால் அரசியலில் இவரை வீழ்த்த முடியாத நிலைக்கு போய்விடுவார் என்பதை உணர்ந்தவர்கள்தான் அப்போதே அவரை தீர்த்து கட்ட முயற்சித்தார். அரசியல் பகைதான் என்றாலும் கூட அவரை குறிவைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வேகம் இருந்தது. அந்த வேகம் எங்கிருந்து வரும் என்றால் உள்ளுக்குள் அணையாமல் கனந்து கொண்டிருக்கிற போர்க்குணம் என்பது இருந்தால்தான் வரும்.
அத்தகைய ஒரு போராளியாக கலைஞர் அவர்கள் தனது பொது வாழ்க்கையின் தொடக்க காலத்திலேயே பெரியார், அண்ணா போன்றவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவர்களின் முன்னிலையிலேயே அவர் அரசியல் களத்திலே குறிப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கான இடத்தை பிடித்தார், தக்க வைத்தார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்ற போது அவருக்கு எத்தகைய எதிர்ப்புகள் இருந்திருக்கும், விமர்சனங்கள் இருந்திருக்கும். இதையெல்லாம் நாம் மீண்டும் ஒரு முறை பேச வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் மீண்டும் கலைஞர் தேவைப்படுகிறார் தமிழக அரசியலில். இன்றைக்கும் அவர்தான் குறி. தளபதி அவர்களை குறிவைத்து விமர்சிக்கிறார்கள் என்பதை விட முத்தமிழறிஞர் கலைஞரை குறிவைத்துதான் இங்கே எல்லாம் நடக்கிறது, அனைத்தும் நடக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியலில் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அரசியல். கருணாநிதி எதிர்ப்பு என்பதை விட கருணாநிதிக்கு எதிரான வெறுப்பு என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக கட்டமைக்கப்பட்டது. கலைஞர் என்று சொல்ல அவர்களுக்கு நாக்கூசு. மேடைக்கு மேடை, பல்லாயிரக்கணக்கான மேடைகளில் அவரை கடுமையாக விமர்சித்தார்கள், வெறுப்பை கக்கினார்கள். திருக்குறையில் ஏறி வந்தவர் ஊழலுக்கு அவர்தான் மூலம், குடும்ப அரசியலை அறிமுகப்படுத்தினார். இப்படி எண்ணற்ற பல விமர்சனங்கள், அவதூறு. எம்ஜிஆர் முன்வைத்த அரசியல் எது என்று கேட்டால் கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் முதலிலே வரிசைப்படுத்துகிற போது எழுத வேண்டியிருக்கிறது. வேற என்ன கொள்கைகளை பேசினார் என்பதெல்லாம் பின்னால் தான். சமூக நீதியை பேசினார் என்று 10வது இடத்திலே 11வது இடத்திலே தான் எழுத வேண்டியிருக்கிறது. முதலில் அவருடைய கொள்கை என்னவாக இருந்தது? கருணாநிதி எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பிலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அதிமுக என்ற ஒரு இயக்கம். அவரை தேசிய கட்சிகளால் அல்லது பிற சக்திகளால், வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் பார்ப்பனிய சக்திகளால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கிற போது திமுகவை உடைத்து ஒரு இயக்கத்தை உருவாக்கி திரைப்படத்தில் மிக பெரும் புகழை பெற்ற ஒரு ஆளுமையை எதிர்ப்புறத்திலே நிறுத்தி கலைஞருக்கு எதிரான வெறுப்பு இங்கே திட்டமிட்டு கட்டி எழுப்பப்பட்டது. கொள்கைகளை பேசுவதை விட கலைஞர் விமர்சனம் தான் அதிகமாக இருக்கும். இந்த கட்சியின் பொதுக்கூட்டங்களில் இன்றைய நாள் வரை, இந்த நாள் வரை, அதன் பிறகு தமிழகத்தில் உருவான கட்சி நாம் ஒரு விமர்சனமாகத்தான் இல்லை, சுய விமர்சனமாக அல்லது அரசியல் புரிதலுக்கான ஒரு விமர்சனமாக நான் முன்வைக்கிறேன். அதன் பிறகு உருவான ஒவ்வொரு அமைப்பு, அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வடிவத்தில் உருவான அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அத்தனை அமைப்புகளும் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே முன்னிறுத்தது. நீங்கள் உற்று பார்த்தால், ஆழ்த்து பார்த்தால், நுட்பமாக பார்த்தால், நுணுக்கி பார்த்தால் எஞ்சுவது கருணாநிதி எதிர்ப்பு என்பதாகத்தான் இருக்கும். எம்ஜிஆர் இறப்புக்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் இறந்ததும் திறந்திருந்தவர்கள் அண்ணா சாலையில் இருந்த கலைஞரின் சிலையை இடித்தார். அவருடைய சிலையின் மார்பிலே ஒருவன் கடப்பாறையை கொண்டு குத்துகிற காட்சி படமாக இன்றைக்கு வெளியே வந்தது. எம்ஜிஆர் உடல் நலிவால் உயிரிழந்தார் என்பது உலகத்துக்கே தெரியும். ஆனால்
அந்த தொண்டனின் கோபம் கலைஞருக்கு எதிராக இருந்தது. அவருடைய சிலையை தகர்ப்பதிலே இருந்தது. அந்த அளவுக்கான வெறுப்பு, கலைஞருக்கு எதிரான வெறுப்பு. அப்போது கூட கலைஞர் அந்த தம்பியின் முதுகில் குத்தவில்லை, நெஞ்சில் தான் குத்துகிறான், அவனுக்கு என் வாழ்த்துக்கள் என்றுதான் சொன்னார். அந்த அளவுக்கான ஒரு சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை என்பதே ஒரு போர்க்குணம் தான். போராளிகளுக்குத்தான் சகிப்புத்தன்மை இருக்கும். கோழைகளுக்கு உடனே ஆத்திரம் தான் வரும். போராளிகளுக்குத்தான் சகிப்புத்தன்மை வரும். பாமக உருவானது. பாமகவின் தொடக்க காலங்களில் நீங்கள் பார்த்தால், அந்த பிரச்சாரங்களை பார்த்தால், கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் முதல் கொள்கையாக இருக்கு. எத்தனையோ பல மேடைகளில் எங்கள் சமூகத்தின் முதல் எதிரி கருணாநிதி என்றவர் பேசியது அன்றைக்கு பெரிய பெரிய கொட்டை எழுத்துக்களில் பேப்பர்களிலே வந்தது, ஏடுகளில் வந்தது. ஒட்டுமொத்தமாக திமுக எதிர்ப்பு என்பதை விட கருணாநிதி எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு என்பதே கட்டமைக்கப்பட்டது. எம்ஜிஆர் திமுகவில் இருந்து வெளியேறிய போது அவ்வளவுதான், திமுக முடிந்தது, கலை. அவர் ஒரு ஹீரோ, கதாநாயகன். அவருக்கு இருக்கிற செல்வாக்கு இனி திமுக தலைவரவே முடியாது என்று அவருடைய கொள்கை பகைவர்கள் எக்களி கொட்டினார்கள். எங்கு திரும்பினாலும் எம்ஜிஆர் 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 என்றுதான் 70களுக்கு பின்னால் இருந்தது. ஆனால் கலைஞர் 13 ஆண்டு காலம் அந்த கட்சியை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்கிற வகையிலே கட்டி காப்பாற்றினார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய போர்க்குணம் வலுவாக இருந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அண்ணாவுக்கு பிறகு அவர் ஆட்சியிலே இருந்தபோது அன்றைக்கு அவருடைய ஆட்சியை கலைத்தது மத்தியிலே இருந்த காங்கிரஸ். அப்போது அவருக்கு எதிரான பிரச்சாரங்களில் என்ன சொன்னார்கள்? ஊழல் 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 என்று அன்றைக்கு அரசு தொலைக்காட்சியிலும் அரசு வானொலி பெட்டியிலும் இதே செய்திதான் தமிழ்நாடு முழுக்க. கோதுமை பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல் என்று தொடர்ந்து பல மாதங்கள் அவருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் வைத்து அவர் எழுந்திருக்கவே முடியாது என்ற அளவுக்கு அவருக்கு எதிரான எதிர்ப்பு அரசியல் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் அதை அவரால் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும் என்று வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. நம்மை போன்றவர்களால் அதையெல்லாம் எதிர்கொள்ளவே முடியாது. அது கூட வெளியில் இருந்து வருகிற அழுத்தம். ஆனால் கட்சிக்குள்ளே இருந்து எம்ஜிஆர் வெளியே போகிற போது உடன் இருந்த அவ்வளவு பேரும், நம்பிக்கையோடு இருந்த அவ்வளவு பேரும் வெளியேறினார்கள். அந்த நேரத்தில் எந்த அளவுக்கான அழுத்தத்தை, மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வட்டக்கழகத்தில் நம்மோடு பழகிக் கொண்டிருப்பவர்கள் திடீரென்று நம்ம விட்டு வெளியேறி போனால் நமக்கு அதுவே ஒரு பதற்றத்தை தரும், கோபத்தை தரும். என்னடா அரசியல் இது என்று ஒரு விரக்தி ஏற்படும். இப்படி துரோகம் செய்துவிட்டானே என்று நமக்கு மன உளைச்சல் ஏற்படும். ஆனால் அதை தாங்கிக் கொண்டார். அதன் பிறகு அண்ணன் வைகோ, அது ஒரு செங்குத்தான பிளவு. 18 மாவட்ட செயலாளர்கள் வெளியேறிவிட்டார்கள், முன்னணி தலைவர்கள் பலரும் வெளியேறிவிட்டார்கள், இனி அவ்வளவுதான் என்று ஒரு கட்டத்தில் மீண்டும் பேசப்பட்ட நேரம். வைகோவை போல எவராலும் பேச முடியாது. கலைஞருக்கு வயதாகிவிட்டது. அவருக்கு அடுத்த இங்கே பேச்சாற்றல் கம்பீரமான முழக்கத்திற்குரியவர்கள், கர்ஜிக்கக்கூடியவர்கள், வரலாற்றை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கான அரசியல் ஞானம் உள்ளவர்கள் எவரும் இல்லை. இனி கட்சி அவ்வளவுதான் என்று பலராலும் பேசப்பட்ட நேரம்.
ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எவராலும் அசைக்க முடியாத இயக்கம் என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவரிடத்தில் இருந்த அந்த போர்க்குணம் தான் எம்ஜிஆர், வைகோ இந்த இயக்கங்களின் அரசியலும் முதன்மை இடம்பெறுவது கலைஞர் எதிர்ப்பு தான், கலைஞருக்கு எதிரான வெறுப்பு தான். அப்படித்தான் அரசியலை முன்வைத்து அவர்களால் எழுந்திருக்க முடியும் என்ற நிலை. கலைஞரை எதிர்த்தால்தான் கட்சியை வளர்க்க முடியும், கலைஞரை எதிர்த்தால்தான் வாக்கு வங்கியை உருவாக்க முடியும், கலைஞரை விமர்சித்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் நெடுங்காலமாக. அதன் பிறகு ராஜீவ் படுகொலை, இதெல்லாம் சாதாரணமான சோதனை அல்ல. 76 ரிசா வந்த சோதனை விட கடுமையானது. எம்ஜிஆர் பிரிந்த போது ஏற்பட்ட சோதனையை விட கடுமையானது. வைகோ அவர்கள் வெளியேறிய போது ஏற்பட்ட நெருக்கடியை விட கடுமையானது ராஜீவ் படுகொலை. ராஜீவ் படுகொலைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஊருக்கு தெரியும், உலகுக்கு தெரியும். புலனாய்வு தொடங்குவதற்கு முன்னரே திமுக தான் காரணம், கருணாநிதி தான் காரணம் என்ற கருத்து திட்டமிட்டு பரப்பப்பட்டது. அப்போதும் இந்த கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் அரசியலாக முன்னெடுக்கப்பட்டது. 91 தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே 232 இடங்களில் தோற்றது திமுக. 2 இடங்களில் தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. முடிந்தது கதை. எப்போதே வீழ்த்தியிருக்க வேண்டும், இப்போதுதான் கதை முடிந்தது என்று கொள்கை பகைவர்கள் எல்லாம் கும்மாளம் அடித்தார்கள். விடுதலை புலிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நெருக்கம் இருக்கிறது என்று 89 ஆட்சிக்கு வந்ததும் ஆட்சியை கலைத்தார். அது ஒரு சோதனை. டெல்லியிலே இருந்தவர்கள் புலிகள் இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை காட்டி 2 ஆண்டுகளில் ஆட்சியை கவிழ்த்தார்கள். அப்போதும் திமுகவுக்கு எதிராக, கலைஞருக்கு எதிராக வெறுப்பு அரசியல் தான் விதைக்கப்பட்டது. கருணாநிதி எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்பதே தமிழக அரசியலின் அடிப்படையாக இருந்தது. அதன் பிறகு ராஜீவ் படுகொலையை அதுவே முன்னிறுத்த பெற்று திமுக மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்க நேர்ந்தது. ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றார். ஜெயலலிதா அம்மையாரின் அரசியல் என்னவாக இருந்தது? அவர் பேசிய கொள்கைகள் வரிசைப்படுத்தினால், கொள்கைகளை வரிசைப்படுத்தினால் அதில் முதலிடம் பெறுவது கருணாநிதி எதிர்ப்பாகத்தான். அவர் ஒரு நாளும் எம்ஜிஆராவது கலைஞர் என்பார். ஜெயலலிதா அம்மையார் தன் கடைசி மூச்சு வரை ஒரு நாள் கூட கலைஞர் என்று சொல்லவில்லை. கருணாநிதி என்றே அவருடைய முகத்துக்கு நேராக விரல் நீட்டி பேசக்கூடிய அளவுக்கான வெறுப்பு அவர்களின் அரசியலில் இழையோடியது. முதன்மையாக இருந்தது, மேலாதிக்கம் செலுத்தியது. அது எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக, அடுத்து ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலான அதிமுக அவசர 10 ஆண்டுகள் அதையே முன்னிறுத்தினார். அதன் பிறகு அதையும் தாக்குப்பிடித்து நின்றார். இந்த அம்மையாரையும் எதிர்கொண்டார். அவரை போல எழுத்தாற்றல், பேச்சாற்றல் கொண்ட ஒரு அரசியல் தலைவராக எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் கிடையாது. அவர்கள் சினிமா மூலம் ஒரு கரிஷ்மா, ஒரு பாப்புலாரிட்டி, ஒரு ஈர்ப்பு, மக்களிடையே மிகச்சிறந்த அரசியல் தலைவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பின்னால் தலைவர்கள் திரண்டார்கள் என்பதை விட மிகச்சிறந்த கதாநாயகர், மிகச்சிறந்த கதாநாயகி என்ற அடிப்படையில் தான் அவர்களின் பின்னால் மக்கள் திரண்டார்கள். ஆனால் அவர்கள் அதை வைத்து தக்க வைக்க முடியவில்லை. கருணாநிதி எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தியே அவர்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொண்டார்கள்.
ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு இன்றைக்கு எடப்பாடியாரும் அவருடைய அரசியலை நீங்கள் நாள்தோறும் பேசுகிற அரசியலை பாருங்கள். கொள்கைகளை பேசுவதை விட திமுக எதிர்ப்பு அல்லது கருணாநிதி எதிர்ப்பு என்பதுதான் அதில் முதன்மை இடம் பெற்றிருக்கிறது. இதற்கிடையே இன்னொன்றை முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2009 ஈழத்திலே இனப்படுகொலை நடந்தது. முள்ளிவாய்க்கால் இனக்கொலை. அப்போது கலைஞர் முதல்வராக இருந்தார். காங்கிரஸ் அப்போது கூட்டணி. அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை எந்தெந்த கட்டங்களை தாண்டி அந்த பரிணாமத்திற்கு வந்திருக்கிறது என்பதை ஈழ விடுதலை போராட்ட களத்தில் இருந்த ஒவ்வொருவரும் நன்கு அறிவார்கள். அந்த யுத்தத்தில் எத்தனை நாடுகள், உலக நாடுகள் பங்கேற்றன? அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் உட்பட, இந்தியா மட்டுமல்ல, ஏறத்தாழ 22 நாடுகள் ஒன்று சேர்ந்து புலிகளை அழிக்கிற அந்த களத்திலே நின்றார்கள். இந்த வரலாற்றை அறிந்தவர்கள், நுட்பமாக உணர்ந்தவர்கள் இந்த உண்மையை உணர்வார்கள். ஆனால் அந்த இனக்கொலைக்கும் கருணாநிதியே காரணம் என்றுதான் பரப்பப்பட்டது. இவர் நினைத்திருந்தால் யுத்தத்தை நிறுத்தி இருக்க முடியும். இவர் காங்கிரசோடு சேர்ந்து கொண்டு இந்த இனக்கொலையை நடத்துவதற்கு இவர்தான் காரணமாக இருந்தார். எப்படி ராஜீவ் படுகொலையை கலைஞருக்கு எதிராக திருப்பினார்களோ அப்படி முள்ளிவாய்க்கால் இனக்கொலையையும் கலைஞருக்கு எதிராக திருப்பினார்கள். அது ஒரு சர்வதேச சிக்கல். உலகத்தில் பல நாடுகளில் புலிகள் இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டன. அதற்கும் கலைஞருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்றைக்கும் அந்த தடைகள் நீடிக்கின்றன. இந்தியாவிலும் இருக்கிறது. அதற்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஈழத்தமிழர்களுக்காக ஆட்சியை இழக்கக்கூடிய, ஒரு முறை ஆட்சியை இழக்கக்கூடிய, பறிக்கக்கூடிய சூழல், இன்னொரு முறை படுதோல்வியை சந்திக்கிற சூழல் 91 தமிழ்நாடு முழுவதும் திமுக கொடிக்கம்பங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன. அலுவலகங்கள் சூறையாடப்பட்டன. திமுக தான் ராஜீவ் படுகொலைக்கு காரணம் என்று திரும்ப திரும்ப பரப்பப்பட்டன. அதை போல இந்த இனக்கொலை நிகழ்ந்த போது உன்னபடியே நான் அதிர்ந்து போனேன். எப்படி இப்படியெல்லாம் இவர்கள் அரசியல் பேசுகிறார்கள். இன்றைக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களிலே கருணாநிதி வெறுப்பு என்பதை ஆழமாக வேறுபட செய்துவிட்டார்கள். இந்த முள்ளிவாய்க்கால் இனக்கொலைக்கு கலைஞர் தான் காரணம் என்று உலகம் முழுவதும் பரப்பிவிட்டார்கள். கலைஞர் இந்தியாவில் பல மாநிலங்களும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், அவ்வளவுதான். வெளிவிவகார கொள்கையில் ஓரளவுக்குத்தான் அழுத்தம் கொடுக்க முடியும், முடிவெடுக்க முடியாது. கலைஞரிடத்தில் நேரில் நாங்கள் பேசுகிற போது வேண்டுமானால் நாம் கூட்டணியை விட்டு வெளியே வரலாம், ஆட்சியை இழக்கலாம், அவ்வளவுதான் நடக்கவே தவிர யுத்தத்தை நிறுத்த முடியாது. இதுதானே நடைமுறை சாத்தியம். அதை செய்யவும் தயார் என்றுதான் கலைஞரும் இருந்தார். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அந்த இனக்கொலைக்கு எப்படி திமுக பொறுப்பாகும், கலைஞர் பொறுப்பாவார் என்ற கேள்வி எழுகிறது. அமெரிக்கா புலிகளுக்கு எதிராக நின்றதற்கு திமுக எப்படி பொறுப்பாகும்? இரட்டை கோபுரம் அமெரிக்காவிலே இடிக்கப்பட்டதற்கு பின்னர் அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சி, எடுத்த நிலைப்பாடு, 20க்கும் மேற்பட்ட பயங்கரவாத இயக்கங்களை அழித்தொழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு, அந்த இயக்கங்களின் பட்டியலிலே அல்-கொய்தா இயக்கமும் விடுதலை புலிகள் இயக்கமும் இடம்பெற்றது. அது எப்படி? அது யார் இணைத்தது? விடுதலை புலிகள் இயக்கம் அல்-கொய்தா இயக்கத்தை போல மக்கள் தொடர்பே இல்லாத ஒரு இயக்கமா? அது ஒரு விடுதலை இயக்கம் இல்லையா?
தேசிய இன விடுதலை இயக்கம் இல்லையா? வெகு மக்கள் பங்கேற்கிற இயக்கம் இல்லையா? அல்கொய்தா அப்படியா? அந்த இயக்கங்களின் பட்டியலில், பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் விடுதலை புலிகள் எப்படி இடம்பெற்றது என்பதை பற்றி யாரும் தமிழ் சொந்தங்களுக்கு எடுத்துரைக்கவில்லை. உலக நாடுகள் முழுவதும் விடுதலை புலிகளுக்கு எதிராக தடை எப்படி விதிக்கப்பட்டன என்பதை புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கோ அல்லது தாயகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கோ யாரும் எடுத்துச் சொல்லவில்லை. எடுத்த எடுப்பிலேயே இந்த இனக்கொலைக்கு கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி தான் காரணம் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். அவர் தலைவராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து அதற்கு முன்பிருந்தே அவர் குறிவைக்கப்பட்டு புதுச்சேரியில் தாக்கப்பட்டார். கோட்டூர் புறத்திலே கொலை செய்யக்கூடிய அளவுக்கான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார் என்பதிலிருந்து நீங்கள் பார்த்தால் கலைஞர் எதிர்ப்பு என்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலின் மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு புதிதாக கிளம்பியிருக்கிற பல்வேறு அமைப்புகள், தமிழ் தேசிய பேசுகிறோம் என்கிற பெயர், தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி யார் என்பதை மக்களுக்கு சொல்லாமல் தமிழ் தேசியத்தின் எதிரியே திமுக தான், கலைஞர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு நினைவு சின்னம் வைத்தால் அதை வந்து உடைப்போம் என்று வெறுப்பை முயற்கக்கூடிய அளவுக்கு இவர்தான் ஊழலுக்கு வித்திட்டவர் என்று திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். என்றைக்காவது ஒரே ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களை பற்றியோ அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியோ, ஏன் இன்னும் நான் மிக குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன், கலைஞரின் ஆசான் அண்ணா அவர்களை பற்றியோ அவர்கள் எங்காவது பேசியிருந்தா, விமர்சித்ததுண்டா? ஏன் அண்ணாவை விமர்சிப்பதில்லை? எனக்கு காரணம் தெரியும். கலைஞர் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. கலைஞர் அண்ணாவின் தம்பி, அண்ணா பெரியாரின் பிள்ளை. பெரியார் பேசிய அரசியலைத்தான் அண்ணா பேசினார். புதிதாக அவர் எதையும் சொன்னது. பெரியாரை பிரதிபலித்தவர் அண்ணா. ஆனால் அண்ணாவின் தமிழ் இனித்தது, அண்ணாவின் தமிழ் ஆழமானது. அண்ணாவின் தமிழ் பெரியாரின் தமிழை விட நயத்தக்கதாக இருந்தது. ஆனால் பெரியார் பேசியதைத்தான் அண்ணா பேசினார். இன்னும் சொல்ல போனால் பெரியார் என்ற இந்த பேருரு அண்ணாவால் தான் வெளிப்பட்டது. இல்லை என்றால் அது மறைக்கப்பட்டிருக்கக்கூடும். ஒரு தேசிய கட்சி எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது. எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தால், ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார் என்ற விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும், ஒரு நன்மை வாய்ப்பது என்னவென்றால் தேசிய கட்சிகள் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்க முடிந்தது. திமுகவா அதிமுகவா என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் சுழல நேர்ந்தது. காங்கிரஸ் வளர முடியாமல் போனது என்பதை விட பிஜேபி காலூன்ற முடியாமல் போனது. அதற்கு மிக முக்கிய இன்னொரு காரணம், பல காரணங்கள் இருந்தாலும், காங்கிரஸ் இங்கே வலிமை பெற்று இருந்திருந்தால் காங்கிரசுக்கு எதிராக பிஜேபி காலூன்றுகிறது. ஒரு தேசிய கட்சி இருக்கிற இடத்தில் காங்கிரஸ் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் வேகமாக பிஜேபி வரும். மாநில கட்சிகளோடு அவர்கள் பொருத்தி பார்க்க வாய்ப்பு இல்லை. தேசிய கட்சிகளோடு தான் மக்கள் பொருத்தி பார்ப்பார். காங்கிரஸ் இங்கே வலிமை பெறாமல் நிறுத்து போனதற்கு, அல்லது அது வலிமை குன்றி போனதற்கு எம்ஜிஆரின் எழுச்சி ஒரு காரணம். எம்ஜிஆரா கலைஞரா என்று இருந்த இந்த அரசியல் ஜெயலலிதாவா கலைஞரா என்று மாறியது. ஆனால் எப்போதும் கலைஞர் தான் அங்கே மையப்புள்ளியாக இருக்கிறார், மைய அரசியலாக இருக்கிறார் என்பதுதான் தமிழ்நாடு அரசியல்.
பெரியாரை வீழ்த்த வேண்டுமானால் திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் கலைஞர் என்கிற அடையாளத்தை அந்த ஐக்கியம் தகர்க்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். அவர்தான் பெரியார் அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார். அவர்தான் சமூக நீதி அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார். ராமதாஸ் அவர்கள் போராட்டம் நடத்திய போது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் எல்லா சாதி சங்கங்களையும் கூப்பிட்டு கலந்து பேசினார். ஆனால் அந்த கோப்புகளை தூக்கி ஓரத்தில் போட்டு விட்டார். யாருக்கும் பிறகு தர முடியாது. கலைஞர் மீண்டும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வருகிறார். ராமதாஸ் பேசிய பேச்சை பற்றி அவர் கவலைப்படவில்லை. விமர்சனங்களை பற்றி அவர் கவலைப்படவில்லை. பாமகவின் நிலைப்பாடுகள் பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆனால் அந்நிய சமூகம் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சமூகங்கள் அந்த பொதுவான இடஒதுக்கீட்டிலே போட்டி போட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு தேவை என்று உணர்ந்து எம்பிசி என்கிற ஒரு கேட்டகரியை உருவாக்கியவர் கலைஞர். அதற்கு காரணம் அவர் உள்வாங்கியிருந்த சமூக நீதி அரசியல் பார்த்தார். அது பாமகவுக்கு பயந்து செய்ததல்ல. மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. 108 சாதிகளை ஒன்றாக சேர்த்து மோஸ்ட் பேக்வர்ட் என்ற ஒரு பிரிவை அவர் உருவாக்கியதற்கு காரணம் மொத்தமாக இருக்கிற 50% இந்த நூற்றுக்கணக்கான சாதிகளுக்கு காம்பீட் பண்ண முடியவில்லை, போட்டியிட முடியவில்லை. எனவே 20% தனியை பிரித்து தருவோம் என்று பிரித்து தந்தார். பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் எக்கனாமிக்கல் ஜிஓ என்று அறிவித்த போது, ஆணை பிறப்பித்த போது, தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கே வீரமணி அவர்களும் அப்போது தளபதி வீரமணி என்றுதான், கலைஞர் தலைவர் வீரமணி தளபதி என்கிற பொருள். அவர் தமிழின தலைவர், இவர் தமிழர் தளபதி. இருவரும் சேர்ந்து எம்ஜிஆர் போட்ட அந்த அரசாணையை எரிப்போம் என்ற போராட்டத்தை அறிவித்தார். அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இணை தோல்வியை தழுவியது. 2 இடங்களில் தான். கலைஞர் இருந்த போதே எல்லோரும் சொல்வார்கள், எம்ஜிஆர் இருந்த வரையில் கலைஞரால் இரட்டை இணையை வீழ்த்த முடியவில்லை. இல்லை, கலைஞர் இருந்தபோது, எம்ஜிஆர் இருந்தபோது ஒரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. இரட்டை இணை எம்ஜிஆர் இருந்த போதே தோல்வியை தழுவியது என்பதற்கு ஒரு சான்று. அதன் பிறகு எம்ஜிஆர் 35% இருந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தினார். 25% இருந்த இடஒதுக்கீட்டை 35% உயர்த்தியவர் கலைஞர். 16% இருந்த இடஒதுக்கீட்டை பட்டியல் சமூகத்தினருக்கு, பழங்குடியினருக்கு 18% உயர்த்தியவர் கலைஞர். பிறகு பழங்குடி மக்களுக்கு என்று தனியே ஒரு விழுக்காடு, அது 18+1 19 விழுக்காடாக உயர்த்தியவர் கலைஞர். ஓபிசிக்குள்ளேயே உள்ளொதுக்கீடு வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு உள்ளொதுக்கீடு, கிறிஸ்தவர்களுக்கு உள்ளொதுக்கீடு அவர்கள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள். பட்டியல் சமூகத்திலேயே அருந்ததியருக்கு உள்ளொதுக்கீடு. இந்த வரலாறு எம்ஜிஆரின் வரலாற்றில் வராது, ஜெயலலிதா அம்மையாரின் வரலாற்றில் இடம் பிடித்திருக்காது, கலைஞரின் வரலாற்றில் தான் இடம் பிடிக்கிறது. இன்றைக்கு பார்க்கிற இடமெல்லாம் எத்தனை பாடங்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் போய் கண்டிட்டு பார்த்தால் கலைஞர் கருணாநிதி இருக்கும். எந்த உயர்ந்த கட்டிடங்களை பார்த்தாலும், பிரம்மாண்டமான கட்டிடங்களை பார்த்தாலும், மாளிகைகளை பார்த்தாலும் அந்த கல்வெட்டிலே கலைஞர் கருணாநிதி என்றுதான் இடம் பிடித்திருக்கும். தமிழ் உள்ளவரை கலைஞரின் பெயர் நிலைத்திருக்கும் என்பதற்கு சான்றாக குமரி முறையில் வள்ளுவருக்கு வாங்கிய சிலை நிறுவியிருக்கிறார் கலைஞர். வள்ளுவர் கோட்டம் அமைத்திருக்கிறார் கலைஞர். வளர்ச்சி பணிகளில் எவ்வளவு அக்கறை செலுத்தி இருக்கிறார், இதை யாரும் பேசியதில்லை. காமராஜர் காலத்தில் கட்டிய அணைகளை விட கலைஞர் காலத்தில் கட்டிய அணைகள் அதிகம் என்ற புள்ளி விவரங்கள் இப்போது வருகின்றன. அவ்வளவு அணைகளை கட்டியிருக்கிறார். ஐடி தொழில்நுட்பம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி,
அறிமுகமான காலத்திலேயே அதற்கென்று தனித்துறையை உருவாக்கி தரவணியிலே ஐடி பூங்காவை உருவாக்கியது இந்தியாவிலேயே முதல் முறையாக. எந்த மாநிலத்திலும் இல்லாமல் குடிசைகளை மாற்றி அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கட்டித் தருகிற குடிசை மாற்று வாரியத்தை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர். அவரிடத்தில் எந்த அளவுக்கு சமூக நீதி பார்வை இருந்தது, பெரியார் அரசியல் அவரை ஆட்கொண்டிருந்தது என்பதற்கு பல சான்றுகளை நம்மால் காட்ட முடியும். கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் அதெல்லாம் சாதாரணமான ஒன்றல்ல. பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் என்னை வெகுவாக இருந்தது. நான் மறுபடியும் சிந்தித்து சிலாகிப்பது எது என்றால் சமத்துவபுரம் திட்டம், பெரியார் நினைவு சமத்துவபுரம். அதன் வெறும் பெயர் மட்டும் பார்த்து போனால் அது உள்ள நுட்பத்தை புரிந்து கொள்ள முடியாது. சமத்துவபுரம் திட்டம் அவ்வளவு திட்டங்களுக்கு ஒரு திட்டம் அப்படி அல்ல. இந்தியா முழுவதும் ஹேபிடேஷன் வாழ்க்கை என்பது ஊர் தெரு என்றும் சேரி என்றும் தனித்தனியே இருக்கிறது. சேரியை பறந்து சேரியை உழக்கூடிய ஒருவனுக்கு வேண்டுமானால் அது ஒரு ஹியூமிலியேஷன், ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஏன்னா நான் மட்டும் தனியாக இருக்கிறோம், அவங்கெல்லாம் எல்லா சாதியும் ஒரே ஒரு தெருவில் இருக்கிறாங்க, இது மட்டும் என் தனியாக இருக்கு அப்படின்னு ஒரு ஆழ் மனதில் ஒரு வலி ஏற்படும். இந்த வலியை உணர்ந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்தியாவில் எந்த தலைவரும் இது உணர்வு. ரெண்டும் ஒன்னா இருக்க வைக்க முடியாது. அந்த தெருவிலே போய் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் வீடு வாங்கி கட்டுங்க, அங்கே போய் குடியேறுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ஊரை உருவாக்குறேன், அதுக்குள்ள எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இந்த குடியேறுகிறோம், அனைவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உருவாக்க வேண்டும் என்கிற சிந்தை இந்திய மண்ணில் எந்த அரசியல் தலைவருக்கு உருவான தயவு எண்ணிப்பாங்க. சகோதரத்துவத்தை வளர்ப்பதற்கு வாழிடம் முக்கியமானது. நீ மேலே பேசி போனா அண்ணாங்கிறான், தம்பிங்கிறான், சார்பு போத்தான், கட்டி பிடிக்கலாம். ஆனா இறங்கி உன் தெருவுக்கு நீ போற, என் தெருவுக்கு நான் போறேன். என்ன சகோதரத்துவம் இருக்கிறது? வாழிடத்தில் ஒரே இடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும். ஒரே இடத்தில் ஒரே வாழிடத்தில் ஒரே குடியிருப்பு. தலித் அல்லாதவர்களும் தலித்துகளும் சேர்ந்து வாழ வேண்டும். அந்த கலாச்சாரம் இங்கே வளர வேண்டும். அது ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு ஏற்பிசைக்கு ஒரு பரிணாமம் பெற வேண்டும். அது சேர்ந்து வாழறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சமத்துவபுரத்தில் எல்லாம் சேர்ந்து வாழறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரே இடத்துல குடிநீர், ஒரே இடத்துல மந்தை, ஒரே இடத்துல கோயில் வழிபாடு, ஒரே இடத்துல அன்னதானம், எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறார்கள். பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற கட்டாயம் உருவாகிறது. ஏழை எளிய மக்களாக கூட இருக்கலாம், வறுமையில் வாழக்கூடியவர்களாக இருக்கலாம். வேறு வழி இல்லாமல் இந்த குடியிருப்புக்கு போய்த்தான் தீர வேண்டும் என்ற ஒரு நிலையை அது உருவாக்கலாம். ஆனாலும் அவன் சேர்ந்து வாழக்கூடிய சூழலை அந்த திட்டம் உருவாக்குகிறது. அவன் உளவியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை அது உருவாக்குகிறது. சகோதரத்துவத்தை மலரச் செய்வதற்கான ஒரு சூழலை அது கணிய செய்கிறது. இந்த சிந்தை தலைவர் கலைஞர் ஒருவருக்கு மட்டும்தான் இந்திய மண்ணில், இந்திய அரசியல் யாருக்கும் சமத்துவபுர திட்டம் சற்று எண்ணி பார்க்கிறேன். சர்க்காரியா ஊழல் என்று கலைஞருக்கு எதிரான வெறுப்பு பேசப்பட்டது, இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஆனால் அந்த கமிஷனில் விசாரணையில் என்ன இறுதி அறிக்கை? குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. எம்ஜிஆர் அவர்களின் எஸ்கேஏ கமிஷன் போடப்பட்டது. ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன சொன்னது? எம்ஜிஆர் 5 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்போது எம்ஜிஆர் ஒரே ஒரு நபர் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விமர்சனம் செய்ய தமிழகத்தில் ஒரு அமைப்பும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு தலைவரும் கிடையாது. பேச மாட்டார். அவருக்கு எதிரான எந்த விமர்சனமும் இங்கே இல்லை. ஜெயலலிதா அம்மையார் குற்றம் இழைத்தார், ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு நபர் கூட ஜெயலலிதா அம்மையாரை அவர் ஊழல் குற்றவாளி என்று பேச ஆள் இல்லை, விமர்சிக்க ஆள் இல்லை, அந்த இயக்கத்தை விமர்சிக்க ஆள் இல்லை. ஆனால் இன்றைக்கும் கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு
கருணாநிதி எதிர்ப்பு நாம் பதிவு செய்ய வேண்டும். விமர்சனம் தேமுதிக உருவான போது கூட விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிராக நிறுத்தினார்? யாருக்கு எதிரான அரசியலை பேசினார்? இன்றைக்கு சமூக ஊடகங்களை பார்த்தால் அதிகமான வெறுப்பு யாருக்கு எதிராக இங்கே பிரிக்கப்படுகிறது? இந்த இந்துக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா அரசு எவ்வளவு பாழாய் போன பல திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஐஐடியை சேர்வதற்கு JEE என்ற தேர்வு எழுதிதான் ஒரு மாணவன் சேர முடியும். ஆனால் இவர்கள் கொல்லைப்புற வழியாக பார்ப்பன சமூகங்களை சார்ந்த பிள்ளைகளை சேர்ப்பதற்கு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். சேது வந்த வித்வான் யோஜனா என்ற ஒரு திட்டம். யாரை விமர்சிக்கிறார்கள்? சமஸ்கிருதமே உயர்ந்த மொழி, அனைத்து மொழிகளும் அதிலிருந்துதான் உருவானது என்று மோகன் பகவத் போன்றவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள். யார் அவர்களை எதிர்க்கிறார்கள்? தேசிய கல்விக் கொள்கை மூலம் பிள்ளைகளை பாதியிலே இடைநிறுத்தம் செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறிந்திருக்கிறார்கள். யார் அவர்களை விமர்சிக்கிறார்கள்? தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து யார் விமர்சிக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இந்திய தேசியத்தை பற்றி எங்காவது ஒரு முறையாவது அவர்கள் விமர்சித்திருக்கிறார்களா? கலைஞர் தெலுங்கர் என்று விமர்சிக்கிறார்கள். கலைஞரின் குடும்பம் தெலுங்கு பாரம்பரியம் உள்ள குடும்பம். தெலுங்கு எதிர்ப்பு தான் தமிழ் தேசியம் என்று இங்கே பேசப்படுகிறது. இது எங்கிருந்து வருகிறது என்றால் அடிப்படையில் கருணாநிதி எதிர்ப்பு என்பதில் இருந்துதான் தொடங்குகிறது. சுய விமர்சனமாக சொல்ல விரும்புகிறேன். நான் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்காத காலங்களில் நானும் கலைஞரை விமர்சித்திருக்கிறேன். என்னையும் அந்த நோய் தொத்தி இருக்கிறது. அண்ணனும் சொல்லுகிறார், நானும் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பது ஒரு தொற்று நோயாகவே பரவிவிடுகிறது, பரப்பப்பட்டிருக்கிறது. அவருடைய இன்னொரு ஆளுமையை, அவருடைய ஆக்கப்பூர்வமான ஆளுமையை, அவருடைய வளர்ச்சி பணிகளை இன்றைக்கு நாம் காணுகிற தமிழகத்தை செதுக்கிய அந்த ஆற்றலை யாரும் பேசவில்லை. நான் மிகவும் அதிர்ந்தது முள்ளிவாய்க்கால் இனக்கொலையின் போது கலைஞரின் போடப்பட்ட பழிதான். மருத்துவமனையில் உண்மையிலேயே தங்குவிட அறுவை சிகிச்சைக்காக படுத்திருக்கிறார். ஆனால் எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள் வேண்டுமென்றே சும்மா போய் படுத்திருக்கிறார், நடிக்கிறார் என்று பேசினார்கள். இதையெல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் நான் மேடைக்காக பேசுவது போல் உங்களுக்கு தோன்றவில்லை. திமுக கூட்டணியில் இருப்பதால் பேசுகிறேன் என்பதை போல் தோன்றவில்லை. நானே எனக்குள் திரும்ப திரும்ப யோசித்து பார்க்கிறேன். ஒரு ஆய்வாக நான் செய்து பார்க்கிறேன். கருணாநிதி எதிர்ப்பு என்பது ஏன் இந்த அளவுக்கு இந்த மண்ணிலே நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உள்வாங்கி இருக்கிற அரசியல் விளிம்பு நிலை மக்களுக்கானது, எளிய மக்களுக்கானது, கடைசி கடைநிலையில் கிடக்கிற மக்களுக்கான ஒரு அரசியல். இரண்டாவது, அவரிடத்தில் இருந்த அந்த நிலையான போர்க்குணம். எதை பற்றியும் கவலைப்படாத போர்க்குணம். ராமன் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியை படித்து பட்டம் பெற்றார் என்று கேட்கிற துணிச்சல், அதுதான் போர்க்குணம். அதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை பற்றி கவலைப்படாத போர்க்குணம். ஆட்சியை பறிபோனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்ற அந்த அஞ்சாமை. அவர் காலமான பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் மையப்புள்ளியாக அவரே இருக்கிறார். தளபதி அதை கையாளுகிறார், அதை எதிர்கொள்கிறார். கலைஞரின் நீட்சியாக தளபதி இந்த களத்தில் இருக்கிறார். கலைஞர் மிகச் சரியான ஒரு தலைவரை தமிழ்நாட்டுக்கு ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே முத்தமிழறிஞர் கலைஞர் ஓயாத போர்க்குணம் உள்ளவர், தீராத கொள்கை பிடிப்புள்ளவர். தமிழர்கள் என்று மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த விளிம்புநிலை மக்களின் நலன்களில் அக்கறை உள்ளவர். எனவேதான் தமிழ் உலகம் இன்றைக்கும் அவரை
போற்றிக் கொண்டிருக்கிறது, வாழ்த்திக் கொண்டிருக்கிறது. நானும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.